நல்லா இருக்கு சொல்லுங்க. நான் கேமரா பற்றி பேசுகிறேன், வேறு என்ன கேட்கணும். நீங்கள் நான் நடிகர் தான் சொல்கிறத போகிற நான் காதில் கேட்டுக்கிட்டு நான் பேசவே மாட்டேன். சொல்லுங்கள். ஏன் சார் இந்த மௌனம்? எந்த மௌனம்? என்ன மௌனம்? நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு என்ன மௌனம்? கேமரா பார்த்து பேசுங்கிறீங்க, கேமரா பார்த்து பேசுனா என்ன மௌனமாக இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். சண்டை அது மக்களுக்கு தெரியட்டும். போன தடவை நான் சொல்லிட்டேன், மக்களுக்கு உண்மை தெரிஞ்சா நீங்களாதான் நடிகர் சங்கத்தை ஊதி பறிச்சு பண்ண நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு மூத்த நடிகர்கள்னா இருந்தா இருக்கட்டுமே, மக்களுக்கு தெரியட்டுமே, மக்களுக்கு உண்மை புரியட்டும். நான் நல்லவங்களுக்கு ஓட்டுன்னு முதலே சொல்லிட்டேன், மக்களுக்கு புரியட்டும் எல்லா உண்மையும். என்னுடைய கருத்தா எப்படி தேர்தல் நடந்தானே நடக்காட்டி இப்படி 3 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கத்தான் ஆகும். நடக்கட்டுமே. இப்போ என்ன ஒன்று அதெல்லாம் என்கிட்ட கேட்டீங்க நான் அப்படி சொல்ல முடியும். எனக்கு நம்ம சினிமா விட்டு நான் 5 வருஷம் ஆச்சுல்ல. வரும்போது திரும்ப கேளுங்க அதை பற்றி. இப்போ அரசியலை பற்றி கேட்டால் நம்ம பேசலாம். அத்தியாவசிய பொருளான பருப்பு விலைகள்லாம் பயங்கரமா கூடியிருக்கு, விலை கூடியிருக்கு. நேற்று கூட அது சம்பந்தமா ஒரு அறிக்கை தான் கொடுத்துருக்கலாம். அப்புறம் என்ன எதுக்கு பைட் இதுக்கு? அது அறிக்கை நீங்கள் போட்டீங்களா? நீங்கள் என்ன டிவி போட்டிருக்கீங்களா? அப்போ விட்டுருங்க. அதுக்கு இன்னைக்கு நாளைக்கு அறிக்கை வரும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சார் நமக்கு நம்ம பயணம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். அது அவர்கிட்ட கேட்கணும். 16ஆம் ஆண்டுக்கான உங்களுடைய தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும் சார்? எந்த மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் வீகம்னு நீங்களே சொல்றீங்க. வீகத்தை எப்படி எவனா சொல்லுவாங்களா? சார் கூட்டணிங்கிறீங்க, கூட்டணி சம்பந்தமா எதுக்காக நான் பேசணும்? இப்போ அது கூட்டணி நேரத்தை வரும்போது தான் அதை பற்றி பேசணும். இப்போ என்ன இப்போதான் அவசரமில்ல, நான் முதலே சொல்லிட்டேனே. நீங்களாக எனக்கு கூட்டம் போட்டு இப்போ வேஸ்ட் எதுக்காக டிவியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீங்களா கேட்டு முதலமைச்சர் கடிதம் தான் எழுத முடியும், வேற என்ன எழுதுவாங்க? அதே தான் எழுதி போட்டுக்கிட்டு கடிதம் எழுதுறாங்களான்னு டைட் ஜூம் தான் ஸ்ரீராமஜெயன் தான் எழுதி கடிதம் எழுதுறாங்க, சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது நேற்று இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, நேற்று ஏதோ ஒருத்தவங்களுக்கு அவார்டு கொடுத்த போய் கோடநாடு போய் 3 நாள் ஆச்சான். நேற்று அவார்டு கொடுத்த மாதிரி நீங்கள் டிவிலையும் பேப்பர்லேயும் வருது. இந்த அம்மா அவார்டாக கொடுத்து எப்போ கொடுத்துச்சு நீங்கள் கேட்குறீங்க? நான் பார்க்கல மேடம். சாகித்ய அகாடமி எதுக்காக திருப்பி கொடுக்குறாங்க மேலே அது சொல்லுங்க. எது என்ன கருத்து? அது உணவு பழக்க வழக்கம். அதை வெங்காய நாயுடுன்னு சொல்லிட்டாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்க. உணவுல என்னை பொறுத்த மட்டும் எனக்கு எதுலையுமே சம்மந்தம் இல்லை. நீங்க திருப்பி கொடுத்தா அதுக்கு நான் பொறுப்பும் கிடையாது. தெரியல சார், அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இடமே மாறி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்குறீங்க. உயர்நீதிமன்ற கருத்துப்படினா எனக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். அந்த கருத்து நிறுத்தி நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். தரக்காங்க போலீஸ் சொல்லுங்க, நிற்கிறாங்களே சொல்லுங்க. உயர்நீதிமன்றம் தானே சொல்லிச்சு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எங்கே வைப்பான அங்கே போலீஸ்? அதெல்லாம் எனக்கு தெரியும். எது நாகப்பட்டினம் நான் போகும்போது தான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் எடுக்க முடியும். இப்போயே நான் ஃப்ளைட்டில் தான் வந்தேன். ஃப்ளைட்டில் வரவேன். நீங்கள் அதெல்லாம் கேட்டால் இப்போ காரை ஒதுங்கி இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ தான் இனிமேல் தான் நான் அந்த டீட்டெயில் கேட்டு ஆஃபீஸுக்கு போய் தான் எழுதுவேன் சார். ஆஃபீஸ் போய் தான் இந்த டீட்டெயிலாக என்ன நீங்கள் கேட்ட இதே கேள்வி நான் மைண்டில் வச்சுக்கிட்டு கேட்பேன். நான் சொல்கிறேன். சார் 4 கோடி ரூபா கடன்றது உண்மை. தர்கார் இந்த மீதியெல்லாம் தான் பேசினார். மேனேஜர்கிட்ட போய் பேசினார். நான் எவ்வளோ வச்சுட்டு வந்தேங்கிறது நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ மீதி வச்சுட்டு வந்தேன்னு அதை பற்றி கேட்க 4.5 கோடி கடன் இருந்தது. அந்த குற்றச்சாட்டு இருந்தால் எனக்கு தெரியும். அதை உண்மை தெரியட்டு இந்த மக்களுக்கு தெரியட்டுங்கும் போது இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு தெரியணுமா? சொல்லுங்க. வேணுமா தனியாக? அது எனக்கு மறந்து போச்சு. இருந்து வைப்பு நிதி இருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. அவ்வளோ எனக்கு தெரியும். எவ்வளோ இருந்துச்சு எனக்கு தெரியாது. அந்த என்ன ஏதாவது பேசிடும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க.
ஆ. பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? இந்த நாட்டில் எந்த அவங்களுக்கு தான் பாதுகாப்புக்கு தான் 1000 போலீஸ் போகுது தவிர மீதி பெண்களுக்கு இங்கே இந்த நிற்கிறாங்க போல பெண்களுக்கு இங்கே அதான் பாதுகாப்பு இருக்காங்களா? உங்களுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு பெண்ணு தான் என்ன பாதுகாப்பு இருக்கு? வேற என்ன? அவ்வளோதானே. சட்டம் ஒழுங்கு தான் இப்போ நீங்கள் கேட்டீங்களே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு. ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, 1000 போலீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இதுதான் சட்டம் ஒழுங்கோட நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கிறதா?